ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பூமியும் முத்தழகும் கோர்ட்டுக்கு கிளம்புற நேரத்தில் நம்ம சகப்பி ரெட்டை கண்ணுக்குட்டி போட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்தழகு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பேச்சு இருந்துட்டு, என்ன முத்தழகு, சகுனமெல்லாம் நல்லா தான் இருக்குது, தீர்ப்பு கண்டிப்பாக உங்கள் பக்கம் தான் வரும், நீயும் பூமியும் சேர்ந்து ரொம்ப நல்லா வாழ்வீங்க, இந்த வீட்டை ஆள போகிறதே நீ தான் முத்தழகு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்தழகு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஸ்வேதா இருந்துட்டு, என்னக்கா இப்போ சந்தோஷமா, இப்போ நீங்கள் சந்தோஷமாக கோர்ட்டுக்கு போகலாம், உங்கள் பக்கம் தான் தீர்ப்பு வரும், நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் போங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்தழகு இருந்துட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு சாமியாரை பார்க்குறாங்க. சாமியார் இருந்துட்டு முத்தழகு கிட்ட, தாயே உனக்கு நல்லது தான் நடக்கும், கண்டிப்பாக நீ நினைக்கிற காரியம் உன் பக்கம் தான் சாதகமாக வரும், நீ இப்போ போகிற காரியமுமே உன் பக்கம் சாதகமாக வந்து நீ ரொம்ப சந்தோஷப்படுவ, அதே மாதிரி ரொம்ப நாள் மறைக்கப்பட்ட உண்மை, மிகப்பெரிய உண்மை உனக்கு தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம முத்தழகு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க சாமியார், எனக்கு ஒன்றும் புரியல, புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாமியார் இருந்துட்டு, மிகப்பெரிய உண்மைமா, உன் பிரசவத்தில் குழப்பம் நடந்திருக்கு, ஆனால் அது கூடிய சீக்கிரமே தெரிய வரும், நானாக சொல்லணும்னு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்தழகு ரொம்ப குழப்பத்திலே போகிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ட்டுக்கு போனதுமே நம்ம முத்தழகு பக்கம் தான் சாதகமாக தீர்ப்பு சொல்கிறாங்க. பூமியும் முத்தழகும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அஞ்சலிக்கு நெஞ்சு வலியே வந்துடுது, இடி உழந்த மாதிரியே இருக்குது அவங்களுக்கு. அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது, பூமி என்னை விட்டு பிரிஞ்சிருவானா அப்படின்னு ரெஜினா கிட்ட கேட்குறாங்க. ரெஜினா இருந்துட்டு, இங்கே பாரு அஞ்சலி, கோர்ட்டே சொன்னாலுமே நான் உன்னை பூமியே பிரிய விட மாட்டேன், பூமியை நீ தான் ஒன்று சேர்ந்து வாழணும், அதுக்கான வழி எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத அஞ்சலி, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிற, கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரமோ முடியுது. இதுக்கப்புறம்